தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நான் ஒன்று பண்ணேன்னா லைக் நம்ம டோனி இறக்குனாலே போதும், அந்த தமிழ் நியூ இயர் ரொம்ப ஜாலியாக போகும், நல்லா போகும். ஊரில் பட்டியல் எடுத்துருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அவனை பெஞ்சில் உட்கார வைப்பீங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. பிரசாந்த் வீரை 14 கோடிக்கு எடுத்துருக்கிறீங்க, அவனை ஒரு பவுலரு, ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், நீங்கள் பேட்டிங் மட்டும் விடுறீங்க. பவுலிங் எவ்வளோ சான்ஸ் இருக்குது, கொடுங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் பெஞ்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க, ஆட வைங்க, ஒரு டீமை பில்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் நியூ இயர் அணி கண்டிப்பாக ஒரு வெற்றியை நாங்கள் எதிர்பார்ப்போம் கேகேஆர் அகேன்ஸ்டாக. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான பேட்டிங் ஆர்டர் தான். லைக் பிரேவிஸ்லாம் வந்துட்டார், இந்த மேட்ச் இன்க்ளூட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டிங் ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம பவுலிங் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் லைக் நல்ல ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் ஆட வைக்கலாம். நம்ம பவுலர்ஸே நல்ல லென்த்தில் பால் பண்ணால் எப்பேற்பட்ட பேட்டராக இருந்தாலும் கஷ்டம் தான் அடிக்கிறது. ஸோ நம்ம நல்ல லென்த்தில் அவங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம். லைக் நம்மள பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். நான் முதல்ல வெற்றி தான் எதிர்பார்க்குறோம் முதல்ல, அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் டோனியை எதிர்பார்க்குறோம். மெயினாக டோனி ஒரு மேட்ச்சில் ஏமாந்து போகிறோம். நாங்கள் கண்டிப்பாக டோனியும் வெற்றி தான் முதல்ல எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு வெற்றி கிடைச்சாலே தமிழ் அன்னைக்கு எங்களுக்கு பெரிய வெற்றி தான். இருக்கிற பிளேயர் ஒழுங்காக விளையாண்டா போதும் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில். ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலுமே தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அது அன்னைக்கு ஜெயிச்சிருச்சுன்னா இன்னும்